வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்கள வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். டீட்டெயில். ஆ சொல்லு. என்ன பண்ணிட்டுருக்க? படிச்சிட்ருக்கேன். ஓ! அது சரி. 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாமா? மூவியா? இல்ல இல்ல ஜங்குக். நான் வரல. எனக்கு இப்போதைக்கு அது பார்க்குற ஐடியா இல்லை. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜங்கோட கையை அப்படியே பிடிச்சி ஹாலுக்கு தான் கூட்டு போகிறான். அங்கே அப்படியே 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உண்மையாக ஒன்று சொல்லணும். இனிமேல் ரொம்ப தைரியமாக இருக்கணும், சரியா? அம்மா இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன். நான் என்ன தான் நிறைய தப்பு பண்ணினாலும் ஒன்றுனா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பையனாக தான் நான் வளர்த்தேன். உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல. ஆனால் ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சாகக்கூடாது. கண்டிப்பாக இந்த இந்த ஜங்குக்கை நீ கொன்றணும். இனிமேலவே நம்ம குடும்பத்தில் இருந்து யாரையும் எடுக்கக்கூடாது. எல்லாரும் வாழணும். அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளாக தான் முடியும். நேரத்துக்கு நீ தைரியமாக இருக்கணும். பக்கத்தில் அவன் இருந்தாலும் சரி, அவனை முடிஞ்ச அளவுக்கு கொல்லப்பாரு. அவனும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய பையனே கிடையாது. அவனுக்கு ஒன்று இப்படி ஊரா பேசினா எனக்கு ஊறாத. அந்த சின்ன பையன் என்ன சாக்கடிக்க போகிறானா? என்னது நடுக்கிற கரையத்தை சொல்லலாம். நான் யார்? எப்படிப்பட்டவன்? என்ன ஒரு சின்ன பையன் கொல்றான்னு சொன்னான் எனக்கு அது ஈகோ கிராஷ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவோட நெக்கி பிடிச்சி அப்படி நெருக்க ஆரம்பிப்பான். அப்புறமா தான் டேங் வந்திருப்பான். இதை பார்க்குற டேங்கா ஒரு மாதிரி கண்ணு கலங்குத. ரொம்ப ஒரு மாதிரி கோவமும் சேர்ந்து வருது. அவன் கண்ணெல்லாம் பயங்கர ரெட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் இருக்கான். அவன் கையில் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். கரெக்டாக அதை ஜங்கு கூட கண்ணிலே அடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வந்தவன் இதை பட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. அவன் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறப்போ அவங்க அப்படியே ஜங்குக்கு இதான் சாக்குன்னு போட்டு செம்மாட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க ஜங்குக்கு இதை அப்படியே தடுக்கிறான். அவனுக்கு வேற அங்கே அவனால் அட்டாக் பண்ணவே முடியல. சரி அவங்க அப்படியே ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்து செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை சோஃபாலேருந்து அப்படி கீழே தள்ளி விட்டு அடிச்சுட்டே அடிக்கிட்டப்போ இப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து இப்போது கிரேவும் இவனும் தான் வராங்க. ஏ கண்ணை மட்டும் இப்போ சரியாகட்டும். அடிக்கிற அடிக்கலாம் மொத்தமாக எல்லாம் போயிடும். ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு கொள்ளான்னு பார்த்தேன். இன்றைக்கும் சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே திரும்பிக்கிட்டு அங்கிட்ட அவங்க அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டாக போக்கில் அவங்க அப்படியே செம்ம அடி விழுந்துட்டுருக்குது. ஸோ கிரேவுமே இப்போ அப்படியே ஜாயிண்ட் ஆகி இப்போது ஜங்குக்கு கரெக்டாக ஒரு கிக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே போய் கீழே விழுகிறான். கிரே வந்துட்டியா? 5 நிமிஷம். நம்ம 2 பேத்துக்கு நிறைய சண்டை இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக அவனோட ஃபேஸை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு இப்போ அப்படியே ரொம்ப கொடூரமாக நடந்து வந்துட்டுருக்கான். சின்ன கிரே இவ்வளோ நாளாச்சா எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு? எனக்கு ஒன்று பார்த்தாலே பாவமாக இருக்கு. அது இப்போ ஒன்று நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு. எவ்வளோ பயம் உனக்கு. என்னை பார்த்தா நியாயமாக இருக்கிற மாதிரியே சீன் போட்டுட்ருப்பா. அவ்வளோ நல்லா விளாடி நீனு சொல்ல. கிரேவோட கண்ணு அப்படியே அவங்க லைட்டாக திரும்பி பார்க்குதா. அவன் எதுவும் கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஜங்குக்கு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். செம்ம ஃபைட் நடக்குது. ஸோ ஜங்குக்கும் எடுத்து சும்மா இல்லை கிரேவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஜங்கு கிரேவோட தலையில் அடிக்கிறான். ஸோ அங்கே கிரேவும் சும்மா இல்லை
கண்ணாடி ஜார் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஜங்கு கூட தலையில அடிக்க அவனுக்கும் அப்படியே ரத்தம் நல்லா நிறையா வந்துட்டுருக்குது. அவங்க தான் பப்பமா வந்து ஷூன் என்ன பார்த்துட்ருக்கீங்க, வாங்க அடிக்கலாம். இல்லை நான் வரல, எனக்கு முடிவு என்னன்னு தெரியும், நான் வரல. ஷூன் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ அக்கா அடி வாங்கிட்டு இருக்கா, உங்களை வர சொன்னதுக்கு அடிக்கணும் பழி வாங்கணுன்றதுக்காண்டி. ஆனால் நீங்கள் இப்படி பயத்தில் ஒதுங்கிட்டு இருக்கீங்க. இது பயம் இல்லை, இதில் நிறைய உண்மை உனக்கு தெரியாமல் இருக்கு. எந்த உண்மையாக இருந்தாலும் சரி, ஆனால் எங்கள் அக்கா இப்போ உயிரோடு இருக்கணும். எனக்கு எங்கள் அக்கா வேணும். இப்போ நீங்கள் காப்பாற்ற வருவீங்களா மாட்டிங்களா? நீ இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது, பெட்ரு இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே தான் அப்படின்ட்டு அவங்களோட கையில் ஹேண்ட் கஃப் போட்டுடுறா. யோன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? ஆனால் நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஜங்க கொள்ளாலாம். இல்லை நான் அவனோடதெல்லாம் கிடையாது. நான் அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிச்சப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவங்க அக்கா நீ நினைக்கிற மாதிரி நல்லவா கிடையாது. 2 பேர் கையிலையும் சேர்த்தாப்புல அந்த ஹேண்ட் கஃபே போட்டிருப்பா. ஷோன் எங்கள் அக்கா என்ன தப்பு பண்ணாலும் சரி, எங்கள் அக்கா எனக்கு வேணும். அவள் சாகிறத என்னால் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தப்பாக விசாரிச்சிருப்பீங்க. அவள் நல்லவ கிட்டவெல்லாம் கிடையாது. ஐம் சாரி யூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அங்கே யூன் பாக்கெட்லேருந்து ஆல்ரெடி அந்த பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த சாவி எடுத்திருப்பான். டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக போய் அங்கே கிரேவை காப்பாற்றணுன்றக்காண்டி அவனும் சேர்ந்து 2 பேருமே அங்கே ஜங்க கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் யோன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கா. பிகாஸ் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. கமோன், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ தான் என்னோட மொத்த கோவமும் மொத்தமாக வந்து நிற்கிது. சுத்துங்கடா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப கோவத்தோட 2 பேர்த்தையும் பாரபட்சம் பக்கமாக அட்டின்னு அடிச்சிட்ருக்கான். இப்போ அவங்கமே செம்ம கோவம் வந்துட்டுருக்குது. அவங்க கையில் ஒரு கத்தி இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஜங்குக்கு அப்படியே அவனோட உடம்புல ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுடுறான். படுறா லவ் பண்ணுறப்ப என்ன அடிக்கிறா, எல்லா பக்கம் நீ கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள்றா. நீ உன்னை நான் கொள்றதுல தப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம். பட் அங்கே கிரேக்குமே ஒரு மாதிரி வெறியாகுது. அவள் அப்படியே ஜங்குக்கு போட்டு அடிக்க ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துடுறான். பேசிகிட்டு இருக்க பாட்டிக்கிறா. வெக்கமாலே அடி உனக்கு, எனக்கு எதுக்குடா இந்த அடி? எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கொட்டா அந்த விஷயம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிட்ருக்கியா? எப்படினாலும் அது நடக்கதா செய்யும். சும்மா ஒரு நல்ல மாதிரி நீயும் சீன் போட்டுட்ருக்காதா? நீ ஒரு கொலைகாரன், நான் கொலைகாரன். அப்போ நீ யாருடி? நீயும் கொலைகாரி தானே? எத்தனை பேர்த்த சாவடிச்சிருக்க. ஸோ இப்போ கிரே தான் அவள் பாக்கெட்டில் ஒரு கன் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுக்கிறா. எது சரி, நான் கொலைகாரினா நீயும் கொலைகாரி தானே? ஒத்துக்கிறேன்டா, நான் கொலைகாரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீயும் தானே யார் என்ன ஏத்துன்னு தெரியாத அளவுக்கு அப்பாவி பீப்புள்ஸா கொலை பண்ணல. இப்போ மட்டும் எதுக்காண்டி நாங்கள் பண்ணுறப்பையும் கூட சேர்த்து வந்து தடுக்கிற உனக்கு இப்படி என்ன எரியுதா? எதுக்காண்டி இப்போ என்னோட பிஸ்னஸில் நீ தலையிட்டுருக்க? அமைதியாக இருந்திருக்கணும். உன்னை பற்றி நான் தெரிஞ்சிருந்தோம். அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. என் பக்கத்துக்கு எதுக்கு சீண்டிட்டு வந்துட்டு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அங்கே கிரே செம்மையாக கிக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவனால் இதை பார்க்க முடியல. ஸோ வேகமாக வந்து கிரேவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. கிரே எதுக்காண்டி இப்போ நீ அவன் அடிச்சிட்ருக்கா? என்ன லவ் பண்ணல? ஆமாம். அப்புறம் எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாமா இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? லவ் பண்ண உன்னோட குணத்தை வச்சு லவ் பண்ண. ஆனால் உன்னோட உண்மையான கேரக்டர் தெரியறப்போ உனக்கு ஏன் தான் லவ் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிரே. நீலாம் உண்மையிலே உயிரோடு இருக்கக்கூடாது. டேம், நீ இந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. எந்த அளவுக்கு ஜீனியஸான ஒரு பையன். ஜங்குக் பண்ணுற கொலையை நீ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு உங்கள் அக்கா பற்றி விசாரிக்க தோணல. ஸோ உங்கள் கிரேக்கு டென்ஷன் ஆகி யூன் அப்படியே கணத்துலேயே ஸ்லாப் பண்ணிடுறா. போய் மூடிடுறா. என்ன அவன்கிட்ட என்னத்தை சொல்லிகிட்ருக்க?
அமைதியாயிரு. கிரே, ஏன் பயமாக இருக்கா? அங்கிட்ட அவங்க ஒன்று வேற தருவான்னு. நீங்கள் சொன்ன பிஸ்னஸை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்க வேண்டியதானே? அவனும் அதே பண்ணிட்டு உங்களை போல இருந்திருப்பாள்ல. ஏன் பயம்? தம்பி மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம். அவங்க செத்துருவான்னு ஒரு பயம். ஆனால் இப்போ அவனே சாக்க போகிறான்னு நினைக்கிறப்போ அது உன்னால் ஏற்றுக்க முடியலல்ல. ஆனால் கடைசி வரையும் அந்த பிஸ்னஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? உங்களாலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஜங்குக் பண்ணுற கொலையை விட நீங்கள் பண்ணுற கொலை தான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. என்ன நடக்குதுக்கா இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி நீ என்னதான் பண்ணீங்க? அம்மா அப்பா நீ 3 பேருமே சம்மந்தப்படுத்திருக்கீங்க. என்ன நடக்குது? எதுக்காண்டி ஜங்குக் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? நம்மளை கொல்லணும்னு ஏன் அவன் துடிச்சிட்ருக்கான்? அதான் கேட்குறான்ல. கிரே, உண்மையை சொல்ல. நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டா? இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரே அவங்களோட கையை பிடிக்கிறான். இல்லைக்கா, என்னால் முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு எனக்கு நீ சொல்லியே ஆக்கணும். இல்லை, என்னால் முடியாது, முடியவே முடியாது. என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அக்காவுக்கு பயம். இங்கே இதை சொல்லிட்டு அவளை நீ வெறுத்துற வேணாம். பாப்பா இவ்வளோ பாசம் இருக்கிற உன் தம்பி மேலே அவன் சாகிறப்ப உன்னால் ஏற்றுக்க முடியலன்றனால அவனை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்திருக்க. ஏண்டி இதே இதை அவங்க கொலை பண்ணுறப்போ ஒவ்வொரு பொண்ணுங்க ஒவ்வொரு பசங்க இருக்கிறப்போ அது உனக்கு தோணலை? அவங்க அப்படியே ஒன்றுமே புரியாம ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே எந்திரிக்க வைக்கிறான். ஒழுங்க மரியாதை நீ ஆச்சு சொல்லு. அப்படி என்னதான் நடந்துட்டுருக்கு? என்ன காரணம்? ஜங்குக்கு அப்படி எதுவுமே சொல்லாமா அவனுடைய ஹெட்டை அப்படியே டவுன் பண்ணுறான். இங்கே பார் ஜங்குக்கு, ஒழுங்க மரியாதை எனக்கு சொல்லு. என்ன என்ன விஷயம்னு சொல்லு. என்ன விஷயம்னா எதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஜாங்க தான் பார்க்குறான். ஸோ இது வரைக்கும் ஜங்குக்கோட கண்ணு கலங்காததா அப்போ கலங்குதா? ஸோ யோன்னு அப்படி ஒரு மாதிரி ஜங்குக்கே பாவமாக பார்த்துட்ருக்கா. லயா, நான் பண்ணுற கொலைக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அவள் பேர் லயா. உண்மைதான், ஃபஸ்ட்டு நான் ஹெவியர் கை இல்லாமல் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எப்போ என்கிட்ட வந்தாலும் அப்போ எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ பொக்களை கேட்டுகிட்டே இருந்தீங்களா ஜங்குக்கு ஏன் கொலை பண்ணுறேன்னு? அடுத்த எபிசோட்லேருந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிடலாம். சீக்கிரமாகவே எபிசோடு முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்களையும் பார்க்க வைங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிஸ்க்கான ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு புரியணும்ல. ஸோ மெயின் இது நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. சீக்கிரமாக எபிசோட்ஸை முடிக்கிறேன். ஓகே, டாடா, பை பாய்.